Man, stand it. Attention. Stand it. உடற்பயிற்சி கண்காட்சி என்பது மிகவும் நேர்த்தியான முறையிலே சிறப்பான முறையிலே நடந்தேறியது. நாங்கள் அனைவருமாக எங்களுக்குள்ளே பேசிக்கொண்டோம். இந்த பாடசாலையின் ஆசிரியர்களும் அதை வழிநடத்துகின்ற அதிபரும் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறார்கள். இதேபோன்று ஏனைய பாடசாலைகளின் அதிபர்களும் ஆசிரியர்களும் எங்களுடைய மாணவர்களை சிறந்த வழிநடத்துதலை செய்ய வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் கூறிக்கொண்டிருந்தோம். இந்த பாடசாலையின் நிலைமைகள் சம்பந்தமாக எங்களுடைய அதிபர் அவர்கள் 6 வருடங்களுக்கு பிறகு இந்த விளையாட்டு விழாவை தான் தலைமை தாங்கி நடத்தியிருந்ததாகவும் இந்த பாடசாலையிலே பல வளப்பற்றாக்குறைகள் இருந்தும் அதனை சிறப்பாக இங்கு நடத்தி இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த பாடசாலையின் நிலைமையை பார்க்கின்ற பொழுது, மாணவர்களின் நிலைமையை பார்க்கின்ற பொழுது, ஆசிரியர் நிலைமையை பார்க்கின்ற பொழுது மிகவும் திறமானவர்கள் இருந்திருந்தாலும் இங்கு மைதானம் ஒன்று இந்த பாடசாலைக்கு இல்லை என்கின்ற பாரிய ஒரு பிரச்சனை தற்காலத்திலும் அதற்குரிய தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இல்லை. எதிர்காலத்திலும் அவ்வாறு அமையுமா என்ற கேள்வி. எனவே இவ்வாறு அதிகமான பாடசாலைகள் இருக்கின்றன. ஆனால் இருந்தும் இந்த கல்லூரியின் அதிபர் அவர்கள் மிகவும் ஒரு விடாமுயற்சி கொண்ட சாதனையாளர் என்றுதான் என்னால் கூற முடியும். இந்நிகழ்வு மாத்திரமல்ல, இதை போன்று பல நிகழ்வுகளை இந்த பாடசாலைகளில் நடத்தி இருக்கிறார்கள். அனைத்துமே சிறப்புமிக்க நிகழ்வுகளாக இருந்திருக்கிறது. எங்களுடைய மாணவர்களின் கல்வி விளையாட்டு என்கின்ற விடயத்திலே கூடுதலான அக்கறையோடு செயற்பட்டிருப்பதை இன்றைய நிகழ்வு எங்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய இளம் சமுதாயத்திலே தற்பொழுது இந்த கல்வி விளையாட்டு என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஒப்பிடுகின்ற பொழுது இவ்வாறான நிகழ்வுகள் எங்கள் மாணவ மத்தியிலே ஊக்கத்தன்மையற்ற ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்கின்ற விடயத்தை ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. கடந்த காலங்களில் பல வளங்கள் இல்லாமல் இருந்த நிலைமையிலும் கூட இன்றைய பழைய மாணவர்களாக ஆசிரியர்களாக கல்வி அதிகாரிகளாக இருந்தவர்கள் அன்று காட்டிய அக்கறை இன்று எங்களுடைய மாணவர் மத்தியில் இல்லை என்கின்ற ஒரு மனவேதனையான சம்பவம் எங்களுடைய பெரியோர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். எங்களுடைய பெற்றோர்கள் கொடுக்கின்ற அதிக சலுகைகளாக இருக்குமா என்கின்ற கேள்வியும் எங்கள் மனதில் எழுந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்கினிய மாணவர்களே, உங்களுடைய எதிர்காலம் சிறப்புற நீங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களுடைய கல்வி மாத்திரமல்ல விளையாட்டிலும் நீங்கள் மிகவும் அக்கறையோடு இருந்து செயற்பட வேண்டும். எதிர்காலம் என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியான நிலைமையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. கல்வியின் நிலைமை மிகவும் உயர்வான இடத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த விளையாட்டின் பெருமையை நாங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக முன்னெடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் இன்று 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய வயதுகள் நான் நினைக்கின்றேன் 40 வயது தாண்டினால் அனைவருக்கும் நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால்
நாங்கள் இந்த விளையாட்டு பயிற்சியை ஒவ்வொருவரும் சிறந்த முறையிலே முன்னெடுக்காததற்கு உரிய காரணமாக அமையலாம். எனவே இவ்வாறு எங்களுடைய இந்த பிரதேசத்தின் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய செயற்பாட்டிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து செயற்பட வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உண்மையிலே எங்களுடைய இந்த பாடசாலை ஆசிரியர்களின் செயற்பாடுகள் உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன். இதே போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலைகளின் ஆசிரியர்கள் அதிபர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த பிரதேசத்தின் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்ற அக்கறையோடு இருந்தாலும் அதற்கு மேலாக எங்களுடைய இந்த வலயத்தின் பணிப்பாளர் அவர்கள் மிகவும் சிறந்த ஒரு நிர்வாகியாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பல சமூகங்களின் இணைப்பு பாலமாக இருந்து இந்த கல்வி செயற்பாடு மாத்திரமல்ல விளையாட்டிலும் கூட அர்ப்பணிப்பான சேவையை இந்த பிராந்தியத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கல்வி நிர்வாகத்தில் இருக்கின்ற உத்தியோகமாக சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் எதிர்காலம் எங்களுக்கு ஒரு பாரிய சவாலாக இருந்தாலும் எங்களுடைய இளைஞர்கள் கல்வி மாத்திரமல்ல உங்களுடைய சுயமான தொழில் வாய்ப்பிலும் அக்கறை உள்ளவர்களாக இருந்து செயற்பட வேண்டும். எங்கு பார்த்தாலும் தொழிலில்லாத பிரச்சனை பாரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விடயத்திலே நாங்கள் கற்பித்தலோடு சுயநல முயற்சிகளையும் நீங்கள் கற்க வேண்டியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அவ்வாறு மாறாவிட்டால் எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்தின் தொழில் வாய்ப்பு என்கின்ற பிரச்சனை பாரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். அனைத்துமே இயந்திரமயமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய இந்த சமூகத்தின் முன்னேற்றம் கருதி நாங்கள் பலதரப்பட்ட பணிகளை எங்களுடைய சமூகத்திற்காக உழைக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எமது தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் நாங்கள் கல்வியாளர்களாக இருப்பவர்கள் மிகவும் அர்ப்பணிப்பான திட்டமிடல்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் நாங்கள் நீண்டகால அழிவுகளை சந்தித்து இன்றுதான் ஒரு சாதாரணமான சூழலை நாங்கள் வாழக்கூடியவர்களாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சமூகத்திலே பல கேள்விகள் தொடுக்கப்படுகின்றன. எங்களுடைய சமூகத்திற்கு அபிவிருத்தி இல்லை, தொழில் வாய்ப்பு இல்லை என்கின்ற நிலைமை தற்காலத்தில் மேலோங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகளுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றுபட்ட சக்திகளாக திகழ்ந்து எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். எனவே இங்கு பலரும் எங்களுடைய இந்த கல்வி சமூகத்தின் நன்மைக்காக பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அனைவருக்கும் நன்றி கூறி இறுதியாக நான் இப்பொழுது எங்களுடைய இந்த சைவமகா சபையின் தலைவரை நான் விழிக்க தவறிவிட்டேன். அவர்களும் இந்த பிரதேசத்திலே சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இந்த சமூகத்திற்காக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து பல கல்வியாளர்கள். மேலும் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக நாங்களும் ஒன்றுபட்டு செயற்படுவோம். அரசியல் ரீதியாக மாத்திரமல்ல ஏனைய துறைகளிலும் ஒன்றுபட்டு இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுவோம். ஆகவே எம்மையும் இங்கு வரவழைத்து கௌரவித்தமைக்காக இந்த கல்லூரியின் முதல்வர் ஏற்பாட்டு குழுவினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.